शेषाद्यवंशकलयशोधरिपूर्णनिरन्तरम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। ईशैरेत्यादिप्रणतोस्मृत्यम् लोकगुरुम् गुरुभिः सह पूर्वैः गुरुकुलोत्तमसमुदारम् श्रीनगवच्चरितामृतेशम् श्रीप्रतिम्बरयोगिनमीदे लोकाचार्याय गुरवे कृष्णभागस्य सूरणे संसारभोगिसन्दष्ट जीवजीवातवे नमः. ஸ்ரீவச்சனபூஷன் என்கிறவுடையான சாஸ்திரம் பிரபன்னர்களுக்கு ஆகா எழுதின சாஸ்திரம். எழுதினவர் பிள்ளரோகாச்சாரியர், வடக்கத்திருவீக பிள்ளை குமாரர். இவர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். நம்பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் கோஷ்டி நடத்தினவர். பகவத் விஷய கோஷ்டியை வீட்டு பிரவர்த்தகர், வீட்டு பட்டோலப்படுத்தினவர் வடக்கு திருவேறு பிள்ளை. வீட்டு பெருக்கர் மணவாள மாமனிகள். இந்த மணவாள மாமனிகள் இது வியாக்கியானம் எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீவிதர ஓஷத்துக்கு 4 பிரகரணம் இருக்கு. 466 சூத்திரம் இருக்கு. முதல் பிரகரணம் தத்துவதரம், 2வது பிரகரணம் இத பிரகாரம் பிரகரணம், 3வது புருஷார்த்த பிரகரணம், 4வது ஆச்சாரிய ஆகம பகவத் விஷயம். ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம் முடிகிறார். அதற்கண்ணம் பிரிகமானது பாகவத கைங்கரியத்தில் ஈடுபடும் அப்படின்னு சொல்ற. இது நம்முடைய தினச்சரி. யாருடையது? பிரபன்னர்கள். நாங்கள் எல்லாம் பிரபன்னர்களே. பிரபன்ன எப்படி காலத்தை கழிக்கணும், பிரபன்ன தினச்சரின்னு கடைசியில வருகிறது. அதையும் சொல்லியிருக்கேன். அதான பிறகு ஆச்சாரியாபிமானமே வித்தாரியனுடையானது இந்த ஸ்ரீவிதர ஊர்களுக்கே ஒரு தனி வழி. எந்த மாதிரி தர்மஸ்லோகம் என்றேற்பட்டு சர்வதர்மான் பரித்தியார் அவருடைய சர்வஸ்லோகம் சொல்றோம். அதே மாதிரி ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம். யாருடைய அபிமானம்? ஆச்சாரியனுடைய அபிமானம் சிஷ்யன் மேல. சிஷ்யன் உபகார ஸ்மிருதி பண்ண வேண்டியது. அதை பத்தி இங்கு சொல்லிட்டு இருக்க. இப்பேற்பட்ட அதிகாரிக்கு, பிரபன்னாதிகாரிக்கு பிரதிகூலர் ஸ்வதந்திரரும் தேவதாந்தரபரரும். பிரதிகூலர் அவங்க சேரக்கூடாது அப்படின்றார். ஸ்வதந்திரரும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பீப்புள். தேவதாந்தரபரரும் பண்ணா உனக்கும் நாம் ஆழி செய்வோம், மற்றொருவருக்கும் நாம் ஆழி செய்வோம் என்றிருப்பவர்கள். அனுகூலர் ஆச்சாரிய பரதந்தர். ஆச்சாரியன் சொன்ன மாதிரி தெய்வமத்தரியேன் குருகூர் நம்பியிருப்பார்கள் ஆச்சாரிய பரதந்தர். இவாளெல்லாம் ஒட்டுக்கை சேரலாம். அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதே உபேட்சணியன் ஈஸ்வர பரதந்தர். ஒரு பெருமாளையே பிடிச்சுட்டு இருக்கிறவாளையும் உபேட்சை பண்ணணும் அப்படின்றார். ஏன்னா ஆச்சாரியனே சகலமும் என்றார். அடுத்தது ஞானானுஷ்டானங்கள் 2 அல்லாதாருக்கு உபாயாங்கமாயிருக்கும். ஞானமரித்தானவே நின்றாகவேடையனான குருவேளை இந்த கால் மாதே அப்படின்னு உபதேசத்தின மாதிரி இது சொல்ற. என்ன சொல்ற? அப்பேர் விட்டு ஆச்சாரியன் பற்ற வேண்டும். ஆனை வைகுந்தம் தரம் பண்ணி முடிகிறார். அது இவனுக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் இருக்கிறவனுக்கு உபேயாங்க பரமாயிருக்கும். அது அவருக்கு உபாயம், இத்தரர்களுக்கு இவனுக்கு உபேயாங்கமாயிருக்கும். அப்படி என்ன இந்த அதிகாரிக்கு நாங்க அந்த அதிகாரிகள் யாரு? பிரபன்னாள் உண்டாக வேண்டும். பிரதிபத்தி அனுஷ்டானங்கள் மறுபடியாலும் நிறைவேற்றார். இந்த பிரசங்கத்தில் அந்யோபாய நிஷ்டை ஞானானுஷ்டானங்களுக்கும்
இவரை ஞான அனுஷ்டானங்களுக்கும் உண்டான விநியோக விசேஷத்தை செய்கிறார். மேல் தத்துவஞானமும் ததனுரூபமான அனுஷ்டானமும் ஆச்சாரியாபிமான நிஷ்டனான இவனை ஒளிந்த அதிகாரிகளுக்கு உபாயம் அதிகாரி சாபேட்சமாகையாலே உபேய பிராப்தியளவும் உபாயாதிகாரம் நழுவாமல் நடக்கைக்கு உறுப்பாய்க் கொண்டு அப்படியாலே உபாய சேஷமாய் இருக்கும். பரவரம் போகணும் ஆசைப்படுபவன் அவனுக்கு ஞானானுஷ்டானங்கள் உபாயமாயிருக்கும். எங்கிருக்க பரம்பரம் பாகவதற்கு எங்கிருக்கே இருக்கிறதுனாலே இவனுக்கு உபேயமாயிருக்கும். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகமாகியால் உபாயாதிகார விசேஷமாக வேண்டுவதெல்லாமையாலே இவ்வதிகாரிக்குண்டான ஞானானுஷ்டானங்கள் இரண்டும் ஆச்சாரியன் முகமலர்த்தி ஆகிற உபயத்துக்கு சேஷமாயிருக்கும் இவனுக்கு உபேயமாயிருக்கும் என்று பாட்டமானதோடு ஆச்சாரியனுக்கு அபிரதமாய்க் கொண்டு இவத்தான் இவனுக்கு உபேயமாயிருக்கும் என்றபடி உபாயம் சரணாகதி உபேயம் கைங்கரியம் ரெண்டும் ஆச்சாரியனை இவருக்கு நிஷித்தானுஷ்டானம் தன்னையும் பிறரையும் நிஷிப்பிக்கையாலே யாஜ்யம். கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது ரெண்டு விஷயம். கொள்ளத்தக்கது நிஷித்தானுஷ்டானம், இதனாலே தன்னையும் பிறரையும் நசிப்பிக்கையாலே தியாஜ்யம் தள்ளத்தக்கது. இப்படி ஞானானுஷ்டானங்கள் இரண்டும் ஆச்சாரிய பிரீதிகேருவாக நினைத்து குறிக்கொண்டு வர்த்திக்க இவ்வதிகாரிக்கு அவசியம் நிபர்த்தனீயங்களை தெரிவிச்சதாக திருவெள்ளம் பற்றி பிரதமும் நிஷித்தானுஷ்டானம் தியாஜ்யம் என்னுவத்தை தெரிவிக்கிறார். இதற்கு நிஷித்தானுஷ்டானம் என்ற கலைஞராவது ஏவம் பூதனான இப்பதிகாரிக்கு யாரு பிரபந்தனைக்கு எப்பேர் வெட்ட பிரபந்தனைக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தார்கனுடையான பிரபந்தனைக்கு பரதார் விக்கிரகாதி நிஷித்தானுஷ்டானம் ஸ்வவிநாயசக்தியும் ஸ்வ அனுஷ்டானம் கண்ட பரனுடைய விநாயகத்தையும் பெண்ணுகையாலே பரித்தியஜிக்கப்படுவதொன்று தான் நசிக்கிறது மூன்று அபசாரத்திலும் அன்வைக்கையாலே பிறன் நசிக்கிறது தன்னை அனாதரித்தும் தன் அனுஷ்டானத்தை அங்கீகரித்தும் உபய விநாசமும் விட்டாலே வருகளுடைய எங்கனே என்ன செய்கிறார். ஆச்சாரியாபிமானத்திலே வதங்கி பகவத் பாகவத ஆச்சாரிய விஷயங்கள் மூன்றுக்கும் அபிமத விஷயமாயிருக்கிறதான் நசிக்கிறது. அம்மூவர்க்கும் இது அனிஷ்டமாகையாலும் அபசாரமாவது அனிஷ்டகரணமாகியாலும் அதி தூரமான அபசாரத்தில் இருக்கிறோம் அன்வைக்கையாலே பிறன் நசிக்கிறது. சர்ம பருவ பரியந்தமாக வந்து நிற்கிற பாகவதோத்தமனான தன்னை நிஷித்தானுஷ்டானம் பண்ணினவன் என்று அநாதரித்தும் தத்துவித்தான இவனைப்படி செய்கிறான். இதில் தோஷமில்லையாகப்பட்டன்றோ நமக்கு பின்னையன் என்று தன்னுடைய அனுஷ்டானத்தை தாங்கள் அங்கீகரித்தும் என்னை அநாதரிப்பார் பாகவத வைபவம் அறியாதவர்கள். அனுஷ்டானத்தை அங்கீகரிப்பார் பிராப்த விவேக சூன்யரானவர்கள். அனுஷ்டானத்தை அங்கீகரிக்கிறவர்கள் நசிக்கிறார்கள். அநாதரித்தவர்கள் நசிப்பான்யன். தோஷம் கண்டால் அநாதரிக்கலாகாதவர்கள். ராஜபுத்திரனுக்கு தோஷம் உண்டானால் ராஜா தான் சிக்ஷித்துக் கொள்ளுவருடைய அவனை அநாதரித்தவர்கள் மேலே நிகிரகம் பண்ணி தண்டிக்குமா போலே சுவாபிமதனான இவருக்கு தோஷம் உண்டானாலும் சர்வேஸ்வரன் தானே திருத்திக் கொள்ளும் அவருடைய பிறர் அநாதரிக்கப்படாமையாலே அநாதரித்தவர்களுக்கு விநாசமே தரிக்கையால் அநாதரிக்கலாகாது. அபிச்சேத் சுகராச்சாரோ அஜதே மாமரண்யபாக்கு சாதுரேவ சமந்தர்யகா சம்யத் விவசித்தோஹி சகா. கீதாஸ்திரத்திற்கு என்று உபாசக விஷயமாக அகழி செய்தபடி
கண்டால் எளிதத்தில் வந்து இந்த அமெரிக்காரி விஷயத்திலே அவன் இருக்கும்படி சொல்ல வேண்டாதே. ஆச்சாரியாபிமானமே எல்லை நிலம் சரம் பர்வரிஷ்டை. அப்பேர் வைத்தவனுக்கு இப்படி தானும் பிறரும் நிஷிக்கும்படி இருக்கையாலே இவருக்கு நிஷித்தானுஷ்டானம் பரித்தியாஜ்யம். கொள்ளத்தக்கதை கொண்டு தள்ளத்தக்கதை தள்ள வேண்டும். நிஷித்தானத்தை நிர்திஷ்டானுஷ்டானத்தை தள்ள வேண்டும். அடுத்த சூத்திரம். நிகித போகம் நிஷித்த போகம் போலே லோக விருத்தமும் வென்று நரகஹேதுவும் வென்று ஆயிருக்கச் செய்தே ஸ்வரூப விருத்தமுமாய் வேதாந்த விருத்தமுமாய் சிஷ்ட விரகிதமுமாய் பிராப்திய பிரதிபந்தகமுமாய் இருக்கையாலே தியாச்சியம். விகித விஷயத்தையும் விடணுமா அப்படின்னா, இப்படி பரதாராதி போகம் ஸ்வபர விநாசி ஹேதுவாக இக்கடி சாஸ்திர நிஷித்தம் ஆகிறே. இங்க இருந்துச்சே சாஸ்திர விகித விஷயமான சுதார போகத்துக்கு குறையில்லையே என்ன கல்லை செய்கிறாருமே விகித போகம் என்று தெரிஞ்சு, அதாவது விசிஷ்ட வேஷ விஷயான சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட சுதாரத்தில் போகம் தாத்ரிஷ சாஸ்திர நிஷித்தமான பரதார போகம் போலே லோக விருத்தமும் வென்று செம்பினால் எந்த பாவையை தெல்லிகை முதலான ஊருக்கான ஓம் பண்டம் நரகேதுவும் வென்று இப்படி பிரத்யக்ஷ சித்தங்களால் லோக விருத்தத்தா நரகேருத்தங்கள் இரண்டும் தத்திருக்கு செய்தே அனன்ய போகத்வரூபமான ஸ்வரூபத்திற்கு விருத்தமுமாய் சாந்தோ தாந்தஹா உபரதஹா திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவாத்மனம் பஷ்யேத் இத்தார்களாலும் திருமந்திரார்களாலும் உபாசகனோடு பிரபந்தனோடு வாசியதா இருவருக்கும் விஷயபோகம் ஆகாது என்னிடத்தை பிரதிபாதிக்கிற வேதாந்தத்துக்கு விருத்தமுமாய் தோஷ தரிசனத்தாலும் அப்பிராப்த தரிசனத்தாலும் விஷயபோகத்தை அருவருத்திருக்கும் ஆச்சார பிரதான சித்தர்களாலே தேயம் நிந்திக்கப்பட்டிருப்பதுமாய் அப்பிராப்த விஷய விரக்தி பிரியனான ஆச்சாரியனுக்கு அனபிமத்தமாகியாரே ஆச்சாரிய முக கமல விகாசானுபவ ரூப பிராப்தியத்துக்கு பிரதிபந்தகமாய் இப்படி அநேக அனர்த்தாவகமாயிருக்கையாலே இவ்வதிகாரிக்கு பரித்தியாஜ்யம் என்றபடி. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? இதரீஷு வைராக்கியம் வரணும் அப்படின்ற அந்த வைராக்கிய ஞான பக்தி வைராக்கியங்கள் மூலம் வைராக்கியத்துக்காக இதெல்லாம் பெருக்க வேண்டியது. போக்கிதா புத்திகளை இருந்து தர்ம புத்தியா பிரவர்த்தித்தாலும் ஸ்வரூபம் குலையும். கொள்ளத்தக்கதே தள்ளத்தக்கதே சாஸ்திர விகிதம். கொள்ளத்தக்கது சாஸ்திரத்தில் சொல்லி இருந்தாலும் வைராக்கியத்துக்காக சாஸ்திரங்கள் அருவருத்து செல்லும் விஷயங்களை தியாஜ்யம் பண்ண வேண்டும். யோக்கியதா புத்தியை விட்டு தர்ம புத்தியா பிரவர்த்திக்கும் அளவில் இவ் ஒன்றும் இல்லையே என்றால் அதை செய்கிறாருமே. விகித விஷய பிரவൃத்தியில் காமகதையா வரும் போக்கியதா புத்தியை விட்டு உபாசகரான மகரிஷிகள் தொடக்கமான சிஷ்டர் வைத்திருக்க மதோத்பாதனார்த்தமாகவும் ஸ்நான திவசத்தில் அங்கீகரியாவிடில் பூர்ணகத்தியால தோஷம் மண்டலத்தை பெற்றவும் தர்மபுத்தியா பிரவர்த்திக்குமாம் போலே இவனும் இப்படி தர்மபுத்தியா பிரவர்த்தித்தாலும் சித்த தர்மனிஷ்டனான இவனுக்கு அந்நியதர்மான்மயம் விரோதியாகியாலே அரண்யோபாயகத்வரூபமான ஸ்வரூபம் குலையும் என்பதை இத்தால் போக்கிராவித்யா பிரவர்த்திக்கில் அரண்ய போகத்வரூபமான ஸ்வரூபம் குலையமோபாதி தர்மபுத்தியா பிரவர்த்திக்கில் அரண்யோபாயத்வரூபமான ஸ்வரூபம் குலையும் ஆனவென்று ஒருபடியாலும் இவ்விரிகாரிக்கு விகித விஷய பிரவೃತ್ತಿ ஆகாது என்றதாயிற்று. ஆகையால் ஏதேனும் ஒருபடி அன்வயித்தாலும் ஸ்வரூபஹானி தப்பாது ஆனவென்று பிரித்திப்பிக்க வேண்டும் என்றுடன் தீட்சித்தனே. சரி, வைராக்கியம் என்கிறபடியானது வர வேண்டியது, அவர்களால் வர வேண்டியது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். கேத்ராணி மித்ராணி ஜனாதிநாதா
புத்திராச்சராரா பசவோ கிரகாணி தத்பாரரத்ன பிரவணாத்மவர்ஷேகே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாः பிதரம்மாதரந்தாரான் புத்திரான் பந்தோன் மகேந்திரோன் ரத்னானிரகாண்யானி க்ஷேத்ராணி கிரகாணி ச சர்வதர்மான் சந்தியஜ்யா சர்வகாமான் சாட்சரான் யோக விக்ராந்தோ சரணந்தே பிரதம் விபோ அப்படின்ற அதையே சொல்றார். இப்படி ஸ்வரூபகானை விரும்பின் பயத்தாலே விடுகிற வடவு போராது. இந்த ஸ்லோகத்தில் அவஸ்தை பிறக்க வேண்டும் ஸ்வரூபம் குறையாமைக்கு பிராப்த விஷய புராணி சித்தத்தையாலே பிராகிருத சகல போக்கிய வஸ்துக்களும் பிரதிகூலமாய் தோற்றும் அவஸ்தை பிறக்கவும் வேணும். ஸ்வரூபம் குறையாமைக்கு என்கிறாருமே. இந்த பேரொருளாளனான பெருமாளை குறித்து பிரம்மா விஜாபித்த ஸ்லோகத்தில் சொல்லுகிற கஷேத்திர மித்திர கனாதிகளான சமஸ்த வஸ்துக்களும் அக்னிகல்பமாய் தோற்றும்படியான அவஸ்தை பிறக்க வேணும். ஸ்வரூப பிரச்சித்தி பிறவாமைக்கு என்கை. இந்த ஸ்லோகார்த்தத்தை நல்ல முதல்வ இத்தியாதியாலே திருநாடு பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்தாரே. ஞானசாரம் ஸ்லோகம் எல்லாத்திலையும் அருவருப்பு வரணும். எதுக்காக? ஆச்சாரியபவனை உத்தாரம் என்கிறது கைப்பிடிப்பதற்கு. அடுத்தது சூத்திரம். பிராபிய பூமியில் பிராவண்யமும். பிராபிய பூமி ஏது? பரம்பரம். அயருக்கு போறது கைங்கரியத்துக்கு. இங்கும் கைங்கரியம் அங்கும் கைங்கரியம். இப்படி தொழில்காரெல்லாம் பிராணவென்னே தொழிலா அழுகி செய்ய வேண்டும். நாம் எங்கே? அங்கும் இங்கும் எங்கும். பிராபிய பூமியில் பிராவண்யமும் தியாஜ்ய பூமியில் யுகாசையும் அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரண யோகியதையும் உபாய சதுஷ்டயத்துக்கும் வேணும். ஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரியாபிமானம், இதனால உபாய சதுஷ்டயம். எல்லாத்துக்கும் பிராபிய பூமியில் பிராவண்யமும் தியாஜ்ய பூமியில் யுகாசையும் அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரண யோகியதையும் 4 உபாயத்திற்கும் வேணும். இனிமேல் பிராபிய பூமியில் பிராவண்யாடித்திரையும் இவனுக்கு அவசியாபேட்சம் என்பதை தெரிவிக்கைக்காக அவனுடைய உபாய சதுஷ்டய சாதாரணத்தை அழி செய்கிறார். தனக்கு விருத்திசேஷியான விஷயம் எழுந்தல இருக்கிற தேசம் தற்பிராவண்யமாவது அத்தேகத்தை கிட்டியுள்ளது. தெரியாத அதிமாத்திரமான ஆசை. தியாஜ்ய பூமியாவது அவ்விஷயத்தை அகந்திருக்கை உடலான தேசம். தஜ்ஜிகாசையாவது இத்தை விட்டே இருக்க வேண்டும் என்ற இச்சை. அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரண யோக்கியதையாவது வகுத்த சேஷியான விஷயத்தினுடைய விக்கிரகாதி அனுபவம் பெறாத போது தேகாரணமான போஜனமில்லாவிடில் தேகம் தெரியாதே தான் தரித்திருக்கைக்கு யோக்கிய நம்பிக்கை இருக்கை உபாய திருஷ்டயத்திற்கும் வேடம் என்பது. இவை எத்தனையும் உபாய திருஷ்டய அதிகாரிகளுக்கும் அதிகாரானுகுணமாக வேணும் என்றபடி உபாய சதுஷ்டயமாவது ஸ்வஸ்வாதந்திர பயத்தாரே என்று தொடங்கி கீழே செய்த பக்தி பிரபத்திகளும் ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகதபரகர ஸ்வீகாரங்களும் பகவத் விஷயத்தில் ஸ்வகதபரகர ஸ்வீகாரங்களும் ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகதபரகர ஸ்வீகாரங்களுமாம். ഇതിലും ഉൾപ്പെട്ട് ഇതിനെ കവിച്ചിട്ടുമുണ്ട്. കീഴെ 4 ഉപായത്തെയും ഇവരുധാമി ചേരുകയാണ്. ഇതിൽ ഭക്തിപ്രവൃത്തികൾ ഇഷ്ടം ഇരുവർക്കും മാഹവീരൻ കാൺപർക്ക് എന്നും ഏകമെന്നും എன்கிற பிராபிய பூமியான பரமவரத்திலே பிராவண்யமும் வரம் ஹுதாவகஜ்வாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதி சௌரி சிந்தா விமுக ஜனசம்பாத வைஷசம். யானைக்கைத்தா கொடுவிலகும் காட்டேலே என்னும்படி பிராப்திய வஸ்துவை இழந்து
பிராக்கிருத்த மத்தியே இருக்கை குடலான சம்சாரமாக தாஜ்ய பூமியில் ஜிகாசையும் உன்னை விட்டொன்றும் ஆத்தகின்றேன் நிறமிலை அம்மானே என்கிறபடியே பகவத அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரண அயோக்கியதையும் அவசியம் உண்டாக வேண்டும். ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகத சரகட ஸ்வீகார நிஷ்டரான இருவருக்கும் எல்லாம் வகுத்த விடமே என்றிருக்கையாலே ஆச்சாரியன் எழுந்தலிருந்த தேசம் பிராபிய பூமியாய் அவனை பிரிந்திருக்கிற விடம் தியாஜ்ய பூமியாய் அவனுடைய விக்கிரகார்களே அனுபவ விஷயமாகியாலே பிராப்திய பூமியில் பிராவண்யார்கள் மூன்றும் இதுக்கு அனுகுணமாக அவசியம் உண்டாக வேண்டும் என்று அதிகாரானுகுணம் விபஜித்து சொல்லக்கிறது. அன்றைக்கு மதுரகவி சன்னஷல் நம்புவார் விரைகுந்தம் என்று தாம் வரலி செய்த பிரபந்தத்தை அபிசித்தவர்களுக்கு வாசஸ்தானம் ததிய வைபவமே நடக்கும் ஸ்ரீ வைகுண்டம் என்று ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் வரலி செய்யாரும் நம்புவார்களை வைகுந்தன் காண்பின் மதுரகவி ஆழ்வார் சொல்றார். கர்மோனிஷ்டரானவர்களுக்கு சுவாச்சாரியன் உகந்த பகவத் விஷயத்தில் பரிபூர்ண அனுபவாதிகள் சித்திப்பது அவ்விபூச்சியில் நிலை ஆகியாலும் பிராபிய பூமி பரமபதம் இருள் திருமாஞாலம் ஆகியாலே அதற்கு விரோதியான சம்சாரம் தியாஜ்ய பூமி அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரணா யோக்கியதையாவதே சுவாச்சாரிய விஷயத்திலும் அவனுகந்த பகவத் விஷயத்திலும் உண்டான அனுபவம் பெறாதவளவில் தான் தரித்திருக்க மாட்டாய் என்று இங்கனை யோசிக்கவுமாம். இது உதாரணம் என்ன? அது சொல்றார். பழுதாகாதந்தேன் என்கிற பாட்டை பூர்வோபாயத்துக்கு பிரமாணமாக நிர்வகிப்பது சூத்திரம். உக்தோபாய சதுஷ்டயத்திலும் பகவத் விஷயத்தை அவலம்பித்திருக்கிற பக்தி பிரவத்திகளாகிற உபாயத்வயமும் இப்பதிகாரிக்கு நடுவில் இந்த பிரகாரத்தை கீழ் அலட்சி அனந்தரம் ஆச்சாரியனையும் தான் 10 என்றும் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்றும் செய்த ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகத பிரகரஸ்வீகார ரூப உபாயத்வயத்திற்கும் பிரமாண தரிசனம் பண்ணிருக்க வேண்டும் என்று திருவிள்ளம் பற்றி பிரதமம் ஸ்வகரஸ்வீகாரோபாயத்திற்கு பிரமாணம் காட்டுகிறார். ஸ்வகரஸ்வீகாரம் 2, பிரகரஸ்வீகாரம் 2, அதனாலேயும் ஆளுக்கும் இது வேணும் அப்படின்ற பொழுதாக தந்தறிந்தேன் பார்க்கடலான் பாடம் வழுவாக இணைந்து வைகள் தொடுவாரை கண்டிறைஞ்சு வாழ்வார் கலந்தவனை கிடைத்து பெண் திறந்து வைத்திருப்பார் மெக்கு. அதாவது அமோகமாஞ்சிருப்பதற்கு உபாயம் அறிந்தேன். ஆஷ்டிப்பார்க்கு சமாஷ்டியினையினாய்க் கொண்டும் திருப்பார்க்கடலே கண்வருகிற அவனுடைய திருவினைகளை தப்பாத பிரகாரத்தை நினைத்து நாள்தோறும் அனுகூல விற்பியை பண்ணிக்கொண்டு போரும் ஞானாதிகளை கண்டு தங்களுக்கு உத்தாரகராக ஆஷ்டித்து உஜ்ஜீவிக்கும் அவர்கள் ஆத்மாவோடு அபினாபூதமான பாபத்தை போக்கி ஸ்ரீவைகுண்டத்தில் திருவாய்கள் திறந்து அங்கே சமிருத்தமான ஞானார்களை விளையராய் தனிய கைங்கரிய நிரதராய்க்கொண்டு வியாவிருத்தராயிருப்பர் என்று பரமாப்தரான திருமீஷை பெறான் நிலை செய்தார். என்கிற வாட்டை ஆச்சாரிய விஷயத்தில் உட்படச் சொன்னார். ஸ்வகதஸ்வீகாரமாகிற உபாயத்துக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது இல்லை. மேலே போய் என்ன பண்றது சொல்றாரு. இங்க மேலே போய் பரம்பரத்துல போய் இத்தான் ஸ்வகரஸ்வீகாரம் அகங்கார கல்பனையா அவத்தியகரமாக இருந்தேயாக பலசித்தியில் வந்தால் பழுது போகாது என்னிடம் சொல்லித்தாய்த்து குருணா யோ அபிமன்யேகா குரும் வா யோ அபிமன்யதே தாவுபு பரமாம் சித்தன் நியமாதுபகச்சதா இந்த பிரகரஸ்வீகாரத்தோகாரி ஸ்வகரஸ்வீகாரத்துக்கும் பலம் தப்பாதென்னுவிடம் பாரத்வார சம்மிதியிலும் சொல்லப்பட்டல்லையே.
குருணா யோ அபிமன்யேதா, ஆச்சாரியனால் அபிமானிக்கப்பட்டவன். குரும் வா யோ அபிமன்யத்தே, எவன் ஆச்சாரியனையும் சந்தோஷப்படுத்துகிறானோ, தாவுபூ பரமாம் சித்தின், அவர் ரெண்டு பேருக்கும் பரமா சித்தியான பரமபதம் நியமா உபகிச்சா, நியமனத்தாலே நிச்சயம் சேருவார்கள். இந்த பரகத ஸ்வீகாரத்தோபாலே ஸ்வீகாரத்துக்கும் பரம் தப்பாரின் பாரத்வார சன்னதிகளும் வெல்லப்பட்டேனே. அடுத்தது நல்லவன் தோழி மாறாய தானவனை வெல்லுகிறான் என்கிற பாட்டுக்களையும் ஸ்தோத்திரத்தில் முடிந்த ஸ்லோகத்தையும் பசுமனுஷ பற்றிவா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது சூத்திரம். இனிமேல் பிரகதஸ்வீகாரமாக பரமோபாயத்துக்கு அரணால் வரிக்கப்பட்டவன் பிரகத ஸ்வீகாரம். யார் நமக்கு பரம்? ஆச்சாரியனை வரம். ஆச்சாரியனால் சுவீகரிக்கப்பட்டவன், ஆச்சாரியன் உகந்தவன், அவனுக்கு பிரகத ஸ்வீகாரமாக பரமா உபாயத்துக்கு பிரமாணங்கள் சகலத்தையும் நிரூபிக்கிறார். நல்லவன் தோழி நாகரவிஷரம் பெற செல்வர் பெரியர் சிறுமானவர் நாம் செய்வதன் விட்டு தங்கள் தேவரை வல்லவர் சிவரைப்பறையில் நரகாண்டுமே. அதாவது தோழியானவள் இவள் தனக்கு பேத்துக் குடலாக நினைத்திருப்பது, அவன் நத்திரேயம் கதஞ்சனா என்ற வார்த்தையையும் பெரியாழ்வார் வயிற்றிலே பிறப்பையும் மாய்த்து இப்போது அவன் வார்த்தை தனக்கு பெரியார் மாற்றத்தைக் கொண்டு இரண்டிலும் சங்கை பண்ணார் என்றாள். இனி இவள் எங்கனே ஜீவித்து தனக்கட்டப் போகிறாள் என்றும் இழவு தோற்றான் இருக்க, அவளை பார்த்து என்னிலும் என் நிலுவைக்கு நோவு விடும்படி ஸ்னிக்தையான என்னுடைய தோழி அனந்தசாயியான அதையவா சர்வஸ்மாத்பரராயிருக்கிறவர், அதுக்கு மேலே ஸ்ரீயத்திரிகளாய் ஒருவருக்கும் வெட்டப்பட்டார் பெருமையை உடையராயிருப்பார் ஒருவர். தேவயானியால் தேவயோனியில் பிறந்து சிறிது அடையிருக்கையும் நம்பிக்கை அவர்க்கும் நமக்கும் பர்வத பரமாணுக்களோட்டை வாஞ்சி போரும்படி க்ஷுதரான மனுஷன் நாம் ஆனபின்பு நம்மால் செயலாவதுண்டோ? அவர் ஒரு வார்த்தை முன்பே சொல்லி வைத்தார் என்பதை கொண்டோ நம்மால் அவரை படைக்கப் போவோம்? அது கிடைக்கட்டும். நமக்கு பேத்துக்கு வெடிவுண்டுகான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஏற்றத்தை உடையராய் சர்வவியாவஸ்துவை தன் திருவில்லத்திலே அடக்கிக் கொண்டிருக்கிறபடியாகிறார். ஆச்சாரிய தேவோ பவா என்கிறபடியே நமக்கு தேவராயிருக்கிறவரை ஓர் இசையை சொல்லி இசைக்கவுமாம், கிளியெடுத்து வரப்பண்ணவுமாம், திருமஞ்சனத்தை சேர்த்து வைத்த அழைக்கவுமாம், திருக்குடலை பணியை சமைத்து வைத்து அழைக்கவுமாம். காக்காய் திருமஞ்சனத்தை சேர்த்து வைத்து அழைக்கவுமாம் பெண்ணைகளை இந்த குணங்கம், திருக்குழல் பணியை சமைத்து வைத்து அழைக்கவுமாம். காக்காய் திருவந்திக்காப்பு இரவழைக்கவுமாம். இந்திரனோடு ஒருவன் அன்றைக்கே நாம் தம்மை முன்னிட்டால் போரே தமக்கு விருஷகாரமானாரை முன்னிட்டு வரப்பண்ணுவோமாம். நலதோ பிரகாரம் வருவித்தாராகில் அத்தை கண்டிருக்க கடவோம், நாம் மேல் விடக்கடவோமல்லோம் என்று ஆண்டாள் அருளி செய்தார். நல்லவன் தோழி என்கிற பாட்டையும் பெரியாழ்வாருக்கு நல்லவர் சிவரையப்பரேன் அதை காண்கிறேன். அவரு வந்து வருது. ஈஸ்வரன் என்று பாராதே தனக்கு எதிரியான ஹிரண்யாசுரனை இரண்டாவது உதாரணம். ஹிரண்யாசுரனை கூறிய திரு உயிராலே பரவலங்களாலே பூன் கட்டி இருக்கிற மார்பை பொன்மனை பிளந்தா போலே இரண்டு கூறாம்படி அனாயாசேன கிடித்து போகட்டு விடுக்கைவிடி நல்கின் மகத்தை அந்தியம் போதில் அரியொருவாகி அரிய அழித்தவனை பல்லாண்டு பாடுதும் என்று அனன்யப்பிரோதராய்க் கொண்டு மங்களாசாதனம் பண்ணியிருப்பாரை ஜெயிக்குமே யாபுத்தராயிருக்கிறவர்கள் பக்கரே ஞஸ்தபரராய்
அவர்கள் அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பாருடைய சுகிருத்தம் என்று திருமணிசை பிரான் நடிச்சேர மாறாய தானவினை வெள்ளுகிறார் மாறு விரண்டு கூறாக தீரிய கோளரியை என்கிற பாட்டையும் அகிருத்திமத்த சனார்விந்த பிரேம பிரகதிஷாபிமாத்மவர்த்தம் பிதாமகம் நாதவனும் விலோக்கிய பிரசீர பத்துவா என்று விளங்கி சுவாபாவிகமாய் தேவதையுடைய பிராப்தமாய் போக்கியமான திருவடிகளில் உண்டான பிரேமத்தினுடைய அதிசயத்துக்கு எல்லை நிறமாயிருப்பாராய் அந்த பிரேம பிரகரிஷத்துக்கடியான ஆத்ம யாத்தாத்ம ஜானத்தை உடையராய் வித்யாலும் ஜென்மத்தாலும் அடியனுக்கு பிதாமகராயிருக்கிற நாதவனைகளை பார்த்து அடியனுடைய விருத்தத்தை பாராதே பிரசன்னராய் எழ வேண்டும் என்று பரமாச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த வேதாந்தராத்பரியமான ஸ்தோத்திரத்தில் சரமமான ஸ்லோகத்தையும் ஞானம் பிறக்கைக்கு யோக்கியதை இல்லாத பசுமனுஷ்ய பக்ஷிவா வேரவைஷ்ணவம்ஸ்தயாக வேரை விதை பிரயாசியந்தே விஷ்ணு பரமந்தரம் யோகியதை இல்லாத பக்ஷிகளாகவுமாம் ஞான யோகியதை உள்ள மனுஷனாகவுமாம் யாவது சிலர் பகவத் சம்பந்தமே நிரூபகமாம்படி இருப்பார் ஒரு ததியினோடு சம்பந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வைஷ்ணவனாலே பிராபிய பூமியான பரமபரத்தை பிராபிப்பர்கள் என்கையாலே ஞானம் உண்டாகுமாம் இல்லையாகுமாம் தனியாபிமானமே உத்தாரகம் என்னும் இடத்தை சுஸ்பஷ்டமாக சொல்லுகிற மனுஷ்ய பக்ஷிவா ஏது வைஷ்ணவ சம்ஸ்கையாக தேனீவரே பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரமபரம் என்கிற பௌராணிக ஸ்லோகத்தையும் ஆச்சாரியாபிமானமாகிற இந்த பரகத ஸ்வீகாரோபாயத்துக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது என்றபடி இதை ரெண்டு பண்ண பிரயத்னத்தால் பண்ணும் பிரகத ஸ்வீகாரம், ஆச்சாரியாபிமத்தால் வரும் பிரகத ஸ்வீகாரம். சோ இது நாளுக்கும் இது வேண்டும். ஆச்சாரிய பகவான் தான் பிரபத்தி போதே உபாயாந்தரங்களுக்கு அங்கமுமாய் சுதந்திரமுமாய் இருக்கும். சரி, இதர் வழி கொண்டிருந்தார். எந்த மாதிரி சர்வதர்மான் விருத்தியா சுதந்திர பிரபத்தியாக நிரூபித்தார்களோ அதே மாதிரி ஆச்சாரியா பகவந்தாம் புத்தார்கள் என்ற விஷயத்தை இது அங்கமுமாயிருக்கலாம் சுதந்திரமுமாயிருக்கலாம். கீழ்ச்சென்ன பிரபத்தி நிஷ்டனான அதிகாரிக்கு உபாயாதிகாரத்தில் புரியுந்தாகிலும் அது பாராமல் ஈஸ்வரன் காரியம் செய்கை குடலாய்க் கொண்டு அவ்வுபாய சேஷமாயிருந்துள்ள ஆச்சாரியாபிமானத்தை ஒரு சுதந்திர உபாயமாக சொல்லுவான். ஒன்றுக்கே உபய ஆகாரமும் கூடுமோ என்கிற சங்கையிலே தளர்ச்சி செய்கிறார்களே. பக்தி பிரபத்திக்கு அங்கமா இல்லை இதுவே சுதந்திரமான வழியா? ஏன் இந்த பிரச்சனை எழுதுறீங்கன்னு கேட்கிறார். ஆச்சாரியாபிமானமாகிறது இது தான் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே தமேவ சரணங்கச்சா இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே விரோதி பாபக்ஷயத்துக்கும் பக்தி விவர்த்திக்கும் உடலாய்க் கொண்டு உபாயாந்தரமான பக்திக்கே அங்கமுமாய் தியாகபூர்வகமாக மாமேக்கம் சரணம் ரதா என்று விதைக்கும்படி இஷ்டானிஷ்ட பிராப்திய பரிகாரங்கள் இரண்டுக்கும் ஸ்வயமேவ உபாயமாய்க்கொண்டு சுதந்திரோபமாயிருக்கும் பிரபத்தி போலே உபயாதிகாரம் ஆந்தியத்தை பார்த்து ஈஸ்வரன் உபேட்சியாமல் காரியம் செய்கை குறிப்பாகியாலே சுவேதர உபாயமான பிரவர்த்திக்கு சாபல்யத்தை உண்டாக்கார் என்று கொண்டு அப்படியாலே அது கங்கமுமாய் அத்தை வடிய தன்னையே உபாயமாக கொள்ளும் அளவில் அரிஷ்ட நிமித்தியாரிகளுக்கு தானே உபாயமாய்க் கொண்டு சுதந்திரமாயிருக்கும் என்கை. திருமாலையில 38வது என்ன சொல்றது அந்த பரிசு அது அதிலையும் இந்த விஷயத்தை சொல்றார். அனாச்சாரியோபலப்தாதி லப்தாதி வித்யேயம் நஷ்யதி துருவம் என்றும் சாஸ்திராதிஷு சுதிருஷ்டாதி
சாங்கா சகபரோதயா நப்பிரசித்தி வித்யா வினா சதுபதேசதா என்றும் சொல்லுகையாலே ஏதேனும் ஒரு வித்தியை அவலம்பிக்கும் அவருக்கும் அதுக்கு ஆச்சாரியோபதேசம் வேண்டுகையாலே ஆச்சாரியாபிமானம் சகலோபாயமாயிருக்க தேனவிதை பிரயாசியந்தி என்று சுதந்திரோபாயமாக செல்லுவான் என்கிறார். ஆச்சாரியாபிமானம் தான் என்பதற்கு திருச்சியரா ஆகுமாம். அதாவது பிரபத்தி தான் கர்மஜான பக்திகளாகிற உபாயாந்தரங்களுக்கு உற்பத்தி விருத்தி விரோதி பரிகாரார்த்தமாக விகிதமாய்கொண்டு தரங்கமுமாய் அந்நியசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் தரேகோபாயதாயாஞ்ச பிரபத்தி சரணாகிரகி என்கிறபடியே அந்யோபாயங்களை ஒழிந்து தன்னை உபாயமாக கொள்ளும் அளவில் அரிஷ்டவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி ஸ்வயமேவ நிர்வாகமாய்கொண்டு சுதந்திரமும் வாங்கியிருக்குமா போலே ஆச்சாரியாபிமானமாகிற இதுதான் ஏதேனும் ஓர் உபாயத்துக்கும் ஆச்சாரியோபேட்சம் அவசியாபேட்சிதம் ஆகியாலே அம்பளியாலே உபாயாந்தரங்களுக்கு அங்கமாயிருந்ததே ஆகிலும் பாலமூக ஜராந்தாஷ்ட பங்கவோ பதிராஸ்தா சராச்சாரியேன சந்திருஷ்டாக பிராப்துவந்தி பராங்கத்தியம். ஒரு புளிய மரத்துக்கு உறங்கா புளி மோட்சம் கொடுத்தாராம். ஆணுமேலை திருக்கண்ணு மங்கை விற்காந்தம் பிரசுர்மனிஷீவா ஏழு வயசு சுனிஷ்டியாக தேனைவிதை பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரம்பரம் வித்தாரிப்படியே ஸ்வயமேவ உத்தாரகமாகியாரே தரந்துரோபாயமும் வாங்கியிருக்கும். பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது நேரு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்றிருக்கும்படியான தன்மை. இப்படி சுதந்திரமான உபாயத்துக்கு அதிகாரி இன்னார் என்று அருளி செய்கிற பக்தியில் அசக்தனுக்கு என்று தொடங்கி, அதாவது உபயபரிகர்மித ஸ்வாந்தஸ்யா என்கிறபடியே ஜன்மாந்தர சகஸ்திர சித்த கர்மஜான சம்ஸ்கிருதாந்த கணக்கு ஜனிக்குவதாய் பாரதந்திர விரோதியான ஸ்வயத்ன ரூபமாயிருக்கும் பக்தி பாயத்தில் துஷ்கருத்து புத்தியாலும் ஸ்வரூப விரோதித்து புத்தியாலும் நான் இதற்கு சக்தரல்ல என்று கைவாங்கினவனுக்கு நிவர்த்தி சாத்தியதையா சுகரூபமாய் பகவத் பாரதந்திர ரூப ஸ்வரூபானுரூபமான பிரபத்தி உபாயம், அத்தியவசாய ஜான ரூபமான பிரபத்தியுபாயத்தில் மகாவிஸ்வாசம் உண்டாகிய எதிராகியாலும் பந்தமோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான ஈஸ்வர சுவாதந்திரை பயத்தாலும் தாம் இருக்கு சக்தரந்தர் என்று தேங்கினவனுக்கும் விஸ்வாரிகளுக்கும் காரியகரமாகியாலே விஸ்வா சாபேட்சமும் வந்துக்கே மோக்ஷைகரூபமாயிருக்கும் பரதந்திர ஸ்வரூபனான சராச்சாரியனுடைய அபிமான ரூபமான இந்த சரமோபாயம் என்கை. பக்தியில் அசக்தனுக்கு துஷ்கரத்வ ஸ்வரூப விரோதித்தங்கள் இரண்டும் ஹேதுவாகிலும் இவ்விடத்தில் ஸ்வரூப விரோதித்துவமே பிரதான ஹேது. பிரபத்தியில் அசக்தனுக்கு விஸ்வாசம் ஆந்திய பகவத் சுவாதந்திரிய பயரூப ஹேதுத்வயம் உண்டேயாகிலும் பகவத் சுவாதந்திர பயமே பிரதான ஹேது. ஸ்வஸ்வாதந்திர பயத்தாலே பக்தி நிரூபித்து பகவத் சுவாதந்திர பயத்தாலே பிரபத்தி நிரூபித்து என்று பாருங்கோள் என்றே இவர் தாம் கீழ் செய்கிறது. இத்தால் அந்யோபாய அசக்தத்தையா அரண்யகதியானவனே பிரபத்திதிகாரியானோபாதி இவ்வுபாயாதிகாரியம் அந்யோபாய அசக்தத்தையா அரண்யகதியான அவன் என்றதாயிற்று. அன்றைக்கே இதன் சுதந்திரத்தை பக்தியில் அசக்தனுக்கு இத்தியாதியானே ஸ்திரீகரிக்கிறார் ஆகுமாம். வாக்கியாத்யோதனையில் வேறவில்லை. பக்தியில் அசக்தனை பிரித்து விகிதமான பிரபத்திபாயம் சுதந்திரமான போலே பிரபத்தியில் அசக்தனுக்கு பிரித்து விகிதமுமான இதுவும் சுதந்திரமாக குறையில்லை என்று கருத்து. இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும்
அனந்தரம் பலபரியந்தமாக்கும் இல்லலோகாச்சாரிய திருவேகளே சரணம். சாஸ்திரம் முடிக்கிறார். இவ்வாச்சாரியாபிமானம் இவனுக்கு உண்டாக்கும் பரம்பரையை எழுதி சேரி இவ்வர்த்தத்தை நிகழ்த்திருகிறார். இது என்று தொடங்கி, அதாவது இப்படி கீழ்ச்சின்ன ஆச்சாரியாபிமானமாகிறது இது பிரதமத்திலே சேதனுக்கு பிரணவோக்த பகவத் அனன்யார்கள் சேஷத்துவத்தை சரமபர்வபரியந்தமாக உணர்த்தி அனாதிகாலம் சுவாதந்திரமாகிற அழலிலே மண்டி செதிகெழுந்து கிழிந்த ஸ்வரூபத்தை துளித்து எழும்படியாக்கும். இப்படி பல்விதமான பின்பு மத்தியம பரோக்த அனன்யசனத்துவத்தை சரமபரோபரியந்தமாக உணர்த்தி பரசூசகமான உபாயாத்தியவசாயோகத்தாலே ஸ்வரூபத்தை புஷ்பிதமாப்படியாக்கும். இப்படி புஷ்பிதமான வரத்தரம் சரமபரோக்த அனன்ய போகத்துவத்தையும் சரமபரோபரியந்தமான உணர்த்தி நித்தியகைங்கிற யோகத்தாலே ஸ்வரூபத்தை பரபரியந்தமாம்படி ஆக்கும் என்றபடி பிரதம ரகசியமான திருமந்திரத்தில் பரத்திரே பிரதிபாத்தியமான அனன்யாரகேஷத்துவ ஆகாரத்திரயமும் ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாய் அதுதான் சரமபர்ம பரியந்தமாங்கிலே இருப்பது. இவதான் ஆச்சாரியோபதேசாரிகளாலே தப்பியங்களாகியாரும் அவ்வுபதேசாரிகளுக்கடி இவன் நம்முடையவன் என்கிற ஆச்சாரியாபிமானமாகியாரும் ஆச்சாரியாபிமானம் இவத்தை உண்டாக்கும் என்கிறது. ஆக இப்படி இருந்துள்ள பரத்திரையார்த்த நிஷ்டையை இவ்வாச்சாரியாபிமானம் இவனுக்கு உண்டாக்கி விஜயிப்பித்தே விடும்படி சொல்லித்தாய்த்து. அதுவா இப்படி ஸ்வதந்திரோபாயமானது இது ஆச்சாரியாபிமானம் வித்தார்கம். இவன் ஸ்வரூபத்தை பருவக்கிரமேண உஜ்ஜீயிப்பிக்கும்படி பிரகாசியார் என்று கொண்டு இவ்வர்த்தத்தை நிகழ்த்துகிறார். இது இத்தியாதியாலே, அதாவது ஆச்சாரியாபிமானமாகிறது பிரதமம் பகவத் விஷயத்திலே அன்மையிப்பித்து அனாதிகாலம் தரன்மையராகித்தாரே ஆடினேன் வாடி விருந்தினேன் மனத்தால் என்னும்படி உராவிக் கிடந்த ஸ்வரூபத்தை நல்லவிதமாக்கும். பின்பு ஆகம விஷயத்திலே ஊன்றுவித்து பலான்மை யோக்கியமாக்குகிறாளே நல்லவிதமாயிருந்தவத்தை புஷ்பிதமாக்கும். அனந்தரம் நின்றுதன் புகழேத்தா என்கிறபடியே சரமபருவத்திலே நிலைபெறுத்தி புஷ்பிதமாயிருந்தவத்தை பலபரியந்தமாக்கும் என்னுமாம். ஆகா, இந்த சரமபருவனிஷ்டா பிரகரணத்தால் ஆச்சாரியனை உபாயமாக பற்றினார்க்கு பயாபயங்கள் இரண்டும் மாறிமா நடக்கும் என்னும் பிரசங்கமில்லாமையும் அபயமே தவிர தயவில்லை. இவ்வர்த்த நிர்ணாயக பிரமாணம் என்னதென்னும் இவ்வர்த்த ஸ்தாபனத்துக்கு ஈடான உபபத்தியும் ஐதிஹ்யமும் இவ்வர்த்தோபநாதார்த்தமாக பிராபிய நிர்ணயமும். இப்படி பிராப்தி நிர்ணயம் பண்ணினால் இதுக்கு சதுரிசமாகவே கொள்ள வேணும். பிராபகம் என்பதும் அல்லாறு வரும் தூஷணமும் ஈஸ்வர விஷயத்தில் இவனுக்குள்ள சரண சுவாதந்திர தந்திரியா அனன்யத்துவங்களை சூதிப்பித்துக் கொண்டு ஈஸ்வரனை பற்றுவதில் இவனை பற்றுவது உள்ள விசேஷமும் ஈஸ்வர சேத்தனர்கள் இருவருக்கும் உபகார்கள் என்றும் ஈஸ்வரனும் ஆசைப்படுமதத்தை உடையவன் என்றும் இவன் பண்ணும் உபகாரத்துக்கு சிதரிச பிரத்யுபகாரமில்லை என்றும் இதனோட்டே சம்பந்தம் மோட்சத்துக்கே ஹேருவாங்கியிருக்கும் என்றும் ஈஸ்வரனை உபகரித்த இவனிலும் அவனை உபகரித்த ஈஸ்வரனே மகோபகாரகன் என்றும் இவ்வாச்சாரிய வைபவமும் ஆத்மொழங்களால் உண்டவனாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை நிகழில் அந்த புரோதனமும் அவத்தியகரமும் ஈஸ்வர நிகிரக சேதுவும் ஆம்படியும் ஆச்சாரிய சம்பந்த விச்சேதத்தில் பகவத் சம்பந்த தௌர்லபியமும் ஆச்சாரிய அன்வயத்துக்கும் பாகவத சம்பந்தம் அபேட்சிதம் என்றவரும் ஆச்சாரியாபிமானம் வழியா தஜீவனோபாயம் இல்லை என்னிடத்தில் ஆப்தோபதேசமும் இவ்வர்த்தத்தினுடைய ஸ்திரீகரணமும் இவ்வாச்சாரியாபிமான
நிஷ்டனாரன் சுலபமான இவ்விஷயத்தை விட்டு துர்லபமான பகவத் விஷயத்தை ரட்சகமாக விச்சிக்க கடவனல்லன் என்றும் பரத்வாரி பிராப்த ஸ்தலங்கள் எல்லாம் இவ்விஷயமே என்றிருக்க கடவன் என்றும் இவனுக்கு பிரதிகூல அனுகூல அனுபயர் இன்னார் என்றும் இவனுடைய ஞானானுஷ்டானங்களுக்கு விநியோகம் இவருக்கு நிஷித்தானுஷ்டானமும் விகித போகாரிகளும் யாஜ்யம் என்றுவிடவும் ஸ்வரூப பிரச்சனை வாராமைக்கு வேண்டும் அவஸ்தையும் பிராபிய பூமி அவக பிராவண்யாதி திரயமும் இவனுக்கு அவசியாபேட்சணம் என்றுவிடும் ஆச்சாரிய விஷயத்தில் சைவ பரகஸ்வீகார உபாயத்வய புராணங்களும் ஆச்சாரியாபிமானத்தின் சுதந்திரோபாயத்துவமும் பிரதிகாரி நிர்ணயமும் ஆச்சாரியாபிமானம் இச்சேதனுக்கு உண்டாக்கும் பலபரம்பரையையும் சொல்லுகையாலே சதாச்சாரியாபிமானமே சர்வர்க்கும் உத்தாரகம் என்றுவிடும் சொல்லப்பட்டது. ஆகித்தால் வாக்கியத்த உபாயோபய சரமாவதியை செய்தார் ஆயிற்று. ஈகையிலேயாபாத்திரம் 26 தேந்திரபுரம் அந்த மாதகன்